கிரிஞ்சா இருக்கும். சந்தோஷ் சொன்னா ஏதாவது கிரிஞ்சா பண்ணுங்கன்னா அப்பதான் வந்து கொஞ்சம் வைரல் ஆகும்னு, அதெல்லாம் கிரிஞ்சா பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த 50 ருபீஸ் காமன் மேனுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜமீர் பைட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா நகர்ல மார்னிங்ல ஒரு இடத்துல வந்து 50 ரூபாய்க்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறான்னு கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் பார்த்தீங்கன்னா பார்வதிஸ் ஃபாஸ்ட் ஃபுட். இந்த ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர்ல ஜே பிளாக்ல இருக்கு. ஜே பிளாக் எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா 14 ஷாப் பஸ் ஸ்டாண்ட்னு ஒரு இம்பார்ட்டன்டான பஸ் ஸ்டாண்ட் இங்கே ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னாடியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கார்னர்லேயே வருது. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்க அந்த 50 ரூபா மினி பிரேக்ஃபாஸ்ட் வாங்க போறோம். அண்ட் அடிஷனல் என்ன டிஷ் இருக்குன்னு வாங்கி சாப்பிட்டு இந்த வீடியோல ரிவ்யூ பண்ண போறோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க பார்வதி ஃபாஸ்ட் ஃபுட்டோட ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட 50 ரூபா ஒரு மினி டிஃபன் வாங்கிட்டோம். அண்ட் கூடயே பார்த்தீங்கன்னா இடியாப்பம், அப்புறம் வடைக்கறி வாங்கியிருக்கோம், அப்புறம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கிச்சடி வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான் இது கொஞ்சமாக வாங்கியிருக்கோம். இதில் 50 ரூபாயில் என்னென்ன இவங்க தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசரி கொடுக்குறாங்க, கிழங்கு கொடுக்குறாங்க, சட்னி 2 டைப் சட்னி, அப்புறம் சாம்பார். இந்த வடை சைஸை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எவ்வளோ பெரிய வடை பாருங்கள். வடை கொடுக்குறாங்க, ஒரு பூரி, அண்ட் யூ கேன் சி த பொங்கல். அங்கே பாருங்கள், நவுத்தி காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் பொங்கலே பாருங்கள் எவ்வளோ இருக்குது, நிறைய பொங்கல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இட்லி, தோசை. ஸோ இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து தோசை இல்லைனா பூரி தான் நீங்கள் வாங்க முடியும். உங்களுக்கு தோசை வேணும்னா தோசை வாங்கிக்கலாம், பூரி வேணும்னா பூரி வாங்கிக்கலாம். தோசை வந்து நார்மல் தோசை தான், மசாலா தோசை கிடையாது. பட் இந்த வடைக்காகவே போகலாங்க. நான் மினி டிஃபனில் இவ்வளோ பெரிய வடை பார்த்ததில்ல. இதுக்கு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி குட்டியாக தான் தருவாங்க. ஆனால் இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. அண்டு பொங்கலுமே ஒரு நல்ல ஒரு குவான்டிட்டியில் கொடுத்துருக்காங்க. சின்ன குவான்டிட்டி இல்லாமல் ஒரு கரண்டி தான் வைப்பாங்க, நல்ல குவான்டிட்டியாகவே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், தோசையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தோசை ஆல்சோ வந்து மினி தோசைன்னாங்க, இது கொஞ்சம் நல்லா பெரிய தோசையாகவே இருக்குங்க பாருங்கள். ஸோ பிக் தோசையை, ஸோ தோசையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தோசை வித் சாம்பாரோட போகிறோம். சாம்பார் பாருங்கள், நல்லா ஒரு திக்கான சாம்பாராக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் தோசை. சிம்பிளி வாவ், செம்ம திக்காக இருக்கு இது. அந்த சாம்பார் நல்லா இருக்குது இது. நான் எதிர்பார்க்கல ஒரு டிஃபன் சாம்பார் வந்து இப்போ டேஸ்டியாக அண்ட் திக்னஸாக இருக்குது. அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், பட் திக்காக சூப்பராக இருக்குது சாம்பார். ஸோ இட்லி பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, சாஃப்டாக உடையுது கைஸ் இட்லி. ஸோ இதை வந்து நம்ம சட்னியோட சாப்பிட்டு பார்ப்போம். தேங்காய் சட்னி, ஆஹா திக்கான தேங்காய் சட்னி போல இருக்கு. ஸோ சாப்பிட்லாமா? வாவ், சூப்பராக இருக்குது தேங்காய் சட்னி கூட. அப்படியே திக்கான ஒரு ராவான தேங்காய் சட்னி. நல்ல கன்சிஸ்டன்சி. உண்மையாக சொல்ல போனேன், சும்மாலாம் சொல்லக்கூடாது, சூப்பராக இருக்குது. கார சட்னி ட்ரை பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு. தோசை கூட போகணும், கார சட்னி கூட இங்கே பாருங்களேன். கார சட்னியுமே வந்து ஒரு ராவான கார சட்னிங்க, வேறுகளில் வாசம் அச்சு நாக் அவுட் பண்ணுது. அப்புறம் அந்த காஞ்ச மிளகா அந்த காரம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ அடுத்து நம்ம வந்து பொங்கலுக்கு லாஸ்ட்டாக போவோம். பூரி வந்து இந்த சைஸ் பூரி தான் வரும் உங்களுக்கு, ஓகே. ஸோ பூரி வந்து கிழங்குல ட்ரை பண்ணலாம். கிழங்கு மட்டும் கொஞ்சம் பார்க்க தண்ணியாக இருந்தது, பட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஓமா கிழங்கு. 50 ருபீஸ்க்கு பேர் சொல்லிடுறாங்க கைஸ், செம்ம ஒர்த்து, சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் ஒரு டீ வேறு தருவாங்களா அது கூட. உண்மையாகவே சைட் டிஷ் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக ஃபேபுலஸாக இருக்குது கைஸ். இது கூட நான் நினச்சேன், அந்த கிழங்கோட அந்த மசாலா ஃப்ளேவரு, கடலைப்பருப்புலாம் அதை ஈஸியாக பைட் பண்ணுற அளவுக்கு சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க. ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். இதுவும் சூப்பராக இருக்குது. வடை நான் சொன்னேன் இல்லைங்களா, வடை இவ்வளோ பெரிய வடை, பொங்கல் கூட சாப்பிடுவோம் அந்த வடையை. ஸோ வடை பிக்கிறேன், வடை. அந்த பொங்கலை பார்த்தீர்களா ஆனால் உங்களுக்கே வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பொங்கல். ஸோ பொங்கல் இஞ்சி அப்படியே மேலே வருது. இவனை கொஞ்சம் எஜெக்ட் பண்ணிடுவோம் இப்போவே, எல்லாம் வாய்க்குள்ளே போய் பிரச்சனை பண்ணுவோம். இது கூட சாப்பிடுவோம், அப்படியே தனியாகவே சாப்பிடுவோம். அடேடா, என்ன அருமையான பொங்கல் பாரு. கொஞ்சம் சாம்பாரோட சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். அருமை.
வடையும் சும்மா சொல்லக்கூடாது, உண்மையாக போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு சூப்பராக இருக்குது பாய், சிம்பிளாக சொல்லலாம், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நம்ம அப்படியே வந்து இடியாப்பம் வடைகறி போவோம். வடைகறி பாருங்கள், ஒரு இடியாப்பத்துக்கு எவ்வளோ போட்டு கொடுத்துட்ருக்காங்க. நானுமே ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக தான் கேட்டேன். ஸோ அதை போடுவோம், போட்டே சாப்பிடுவோம். வடைகறி நல்லா இருக்கு. இடியாப்பம் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அது கொஞ்சம் ஹார்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தடிப்பு தான் இருக்குது. ஐ மீன் இடியாப்பம் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். இது கொஞ்சம் குண்டு குண்டான இடியாப்பமாக இருக்குது. ஓவராக சாப்பிட்றான் போல இருக்கு இடியாப்பம், அதனால் குண்டாகிட்டு இருக்கான். கிரிஞ்சாக இருக்கும். சந்தோஷ் சொன்னா ஏதாவது கிரிஞ்சா பண்ணுங்கன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் வைரல் ஆகும்னு. அதனால் கிரிஞ்சா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போட்டால் போக மாட்டேங்கிறான். ஏதாச்சும் ஒன்று கிரிஞ்சா பண்ணி விடுங்கண்ணா, பைத்தியக்காரங்க மாதிரி பண்ணுங்கன்னு அவன் என்னத்து வந்து என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நான் எப்படி பண்ணுறது, பைத்தியக்காரன் எப்படி பண்ணுவான்னு தெரியாது அப்படின்னா அவன் 4-5 வீடியோ பண்ண அமிச்சான், அந்த மாதிரி பண்ணுங்கன்ட்டு ட்ரை பண்ணுறான், வரமாட்டேங்குது கைஸ். நெக்ஸ்ட் கிச்சடி. கிச்சடியில் நிறைய வந்து லைக் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க. கேரட்டு, அந்த பீன்ஸு அதெல்லாம் போட்டு இது வந்து லைக் சட்னியோட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். செம்ம கடலைப்பருப்பு இருக்குது இதில், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது கிச்சடி. அண்ட் ஆல்சோ இவங்ககிட்ட முக்கியமான விஷயம் வாழைப்பூ மீன் குழம்பு இருக்குது, கொத்து பரோட்டா இட்லி இருக்குது. எப்போ இருக்குன்னா நீங்கள் மத்தியானம் 1 மணிலேருந்து வந்தீங்கன்னா நைட்டு 12 o'clock 11-12 வரைக்கும் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் 90 ரூபா கொடுத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் வெஜ் மீல் இருக்குது. மூணாவது விஷயம் இவங்ககிட்ட 5 வெரைட்டிஸ் ஆஃப் வெரைட்டி ரைஸ் இருக்குது. அதில் நீங்கள் 70 ரூபா கொடுத்தீங்கன்னா 3 வெரைட்டி ஆஃப் ரைஸ் வந்து சூஸ் பண்ணி அன்லிமிட்டட் ஆச்சு நாக் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெறும் 50 ரூபா கொடுத்து ஒரு வெரைட்டி ரைஸ் சாப்பிட்லாம். நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா நீங்கள் 70 ரூபா கொடுத்து 3 வெரைட்டி ரைஸ் வந்து நாக் அவுட் பண்ணால் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி ஃபுட்டு எனக்கு தெரிஞ்சு அதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, அவங்க பேர் தெரியல, நான் இதில் போடுறேன் சைடில். அவங்க சஜஸ்ட் பண்ணதுனால தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்தோம், இல்லைனா லஞ்சுக்கே வந்திருப்போம். எங்கள் ஏகப்பட்டது இருக்குது லஞ்சு, வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு போகலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அடுத்த கிளிப்பில் வந்து டீயோட வந்து உங்களை சந்திக்கிறேன். கொஞ்சம் டைம் தாங்க, முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ் நம்ம வந்து சாப்பிட்டு அப்படியே முடிக்கலாம்னு நினச்சோம். பட் சார் வந்து என்ன சொன்னால் நான் ரிவ்யூ கொடுக்குறேன் எங்கள் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு. சார் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கல்யாணராமன். நான் வந்து சிந்தாமணியில் ஆல்மோஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ் நடந்து வந்திருக்கேன். ஒன்லி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். இந்த 50 rupees காமன் மேனுக்கு எங்கேயுமே கிடைக்காது. த்ரூ அவுட் மெட்ராஸில் நீங்கள் யூ கோ எனிவேர், இவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் அண்ட் குவாலிட்டியில் யூ வில் நாட் கெட் எனிவேர். விச் ஒன் யூ லைக்? எவ்ரிதிங். அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. இந்த குவாலிட்டி, இந்த குவான்டிட்டி நோ வேர் இன் சென்னை யூ வில் கெட். அண்ட் காமன் மேனுக்காக த டூ மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ அவங்களுக்காகவே டார்கெட் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. ஒண்டர்ஃபுல். அவங்களோட சர்வீசஸ் என்றைக்குமே இதே மாதிரி கீப்பப் பண்ணாங்கன்னாக்க நோ டவுட் இட் இஸ் கோயிங் டு க்ரோ ட்ரெமெண்டஸ்லி. தேங்க்யூ. கிரேட் சர்வீஸ், கிரேட் கோயிங், கிரேட் ரெஸ்டாரண்ட். தேங்க்யூ. நானே யார்ட்டாச்சும் ரிவ்யூ கேட்கலாமான்னு நினச்சேன். ஏன்னா 50 ரூபாய்க்கு நல்லா இருக்கு சொல்கிறோமா, நீங்களாம் நம்புவீங்களான்னு தெரியல. நம்ம கேட்கலாமான்னு நினச்சேன். இப்போலாம் ரிவ்யூ கேட்டால் யாரும் சொல்ல மாட்டுறாங்க. பட் அவரே வந்து வாலண்டரியாக நான் சொல்கிறேன்னாரு. நல்லா இருக்குது சாப்பாடு, அது அவரே சொல்லிட்டார், நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேவா, இருங்க வந்துடுறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு. காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ காஃபி ஆற்றிக்கலாம் கொஞ்சம். அவர் லைட்டாக ஆற்றி கொடுக்க சொன்னேன், கொடுத்தாரு. இருந்தாலும் பையன் கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ வந்து நார்மலாக வந்து ஒரு மினி டிஃபனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக காஃபி கொடுப்பாங்க. பட் இந்த காஃபியும் வந்து நல்லா ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டீ கூட வாங்கிக்கலாம் நீங்கள் வேணா. இது காஃபி வேணாங்க, டீ வேணா கூட டீ வாங்கிக்கலாம். காஃபி குடிப்போம். ஸ்ட்ராங்காக போட்டுட்டு இருக்கார் பொழுது, லைட்டாக கசகுது. சக்கரை கம்மியாக போட சொன்னால் சக்கரை ஓகே கரெக்டாக இருக்குது. பட் சக்கரை போட்டுருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். காஃபி மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக லைட்டாக அதெல்லாம் வாங்கிக்கலாம். நான் ஆல்ரெடி இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கஸ்டமர் சொன்ன மாதிரி தான் ஃபுட்டு வேற மாதிரி 50 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து கைஸ். இது ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு 3 பிஜி வச்சு இதை ரன் பண்ணிட்டு இருக்காங்களா அண்ணா நகரில். அவங்களுக்கும் இதே மாதிரி ஃபுட்டு போகும். ஸோ அதனால் நாங்கள் ஃபுட்டில் வந்து குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுலன்னு அவர் ஸ்ரீராம் சார் சொன்னார். ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரு எனக்கு வந்து ஓவராலாக வந்து இங்கே வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ண சப்ஸ்கிரைபர் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஏரியாலே ஏதாச்சும் வந்து ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இருக்குது, நல்ல ஹோட்டல்ஸ்னால் சஜஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் போய் ஷூட் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய வரும். இது ஒரு 50 ரூபா இருந்தால் ஆட்டோ ஓட்டுறவங்களா இருக்கட்டும், ஒரு நம்மள மாதிரி ஒரு நார்மலாக காமன் மேன் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வரவங்கள ரிச் பீப்புள், புவர் பீப்புள், மிடில் கிளாஸ் எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. நீங்களுமே வந்து சாப்பிடலாம், நல்லா இருக்குது. இந்த ஹோட்டல் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அந்த இடியாப்பம், வடைக்கறி, அப்புறம் வந்து கிச்சடி
அதோட ப்ரைஸ்லாம் வந்து நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். வாங்க வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக இதே மாதிரி சூப்பரான ஒரு ஃபுட் vlogல மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா பை.